ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பெரியவா அனுபவத்தில் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் ஒரு மாலை சாயங்காலம் பெரியவாளை தரிசனம் செய்ய ஸ்ரீமடத்துக்கு போயிருந்தேன். அப்போது அதிர்ஷ்டவசமாக பெரியவா கொஞ்சம் ஓய்வாக இருந்த நேரம். எங்கேருந்து வர? திருவையாறு ஏழுமலையான் கோயிலில் இருந்து வரேன் பெரியவா. ஸ்ரவண தீபம் அங்கே போயிட்டு வரேன். பெரியவா எனக்குள்ளே எதையோ தேடுறத மாதிரி என்னை உத்து பார்க்குறா. அதில் நான் கரைஞ்சே போயிட்டேன். பெரியவா ரொம்ப நாள் ஆச்சு, பேச முயன்றேன், நெஞ்சு தழுதழுக்கிறது. எங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சிரவண தீபம் பூஜை சந்தர்ப்பம் எல்லாமே நடந்தது. இப்போது எல்லாரும் அங்கங்கே பிரிஞ்சு போயிட்டதுனால நடத்த முடியல. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, குத்தம் செய்கிற மாதிரியும் இருந்தது. வீட்டிலேயே வெளிச்சம் இல்லாமல் போயிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு இவர் புலம்புறார். வந்த சிஷ்யரோ பெரியவா ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு ஏதோ சொல்கிறா. கொஞ்சம் நேரத்தில் ஒரு பெரிய அகல் விளக்கில் நெய், அதில் திரிய போட்டு ஏற்றி கொண்டு வந்து பெரியவா எதிரில் வைக்கிறார் அந்த சிஷ்யன். பெரியவா எழுந்து கையில் தண்டத்தோடு அந்த விளக்கை வலம் வந்து வணங்குறா. நான் தகச்சு போய் நிற்கிறேன். அவள் திருமுகத்துலேருந்து அப்படி ஒரு அருள் அமுதம் பொங்கிறது பெரியவா கிட்டேருந்து. சேவிச்சுக்கோடா, ஸ்ரவண தீபம் போட்டாச்சு, இனிமேல் வெளிச்சம்தான் உனக்கு. என்னால் உணர்ச்சியை கட்டுப்படுத்தவே முடியல. ஸ்ரவண தீபத்துக்கு போய் வணங்கி அமர்ந்துட்டு அங்கே சங்கரரை காணவில்லை. நான் பெரியவாளையே பார்க்கல, சக்கரபாணியை பார்க்குறேன். என்ன பாடம் கற்பிக்கிறா? அஸ்ரத்த காரணமாக ஆச்சார அனுஷ்டாங்களெல்லாம் விட்டுடக்கூடாது. அதனால் நம்மளால் யதாசக்தி நம்மளால் என்ன முடியுமோ அதை கட்டாயம் செஞ்சே ஆகணும். எல்லாரும் தான், நம்ம எல்லாருக்காகவும் தானே பெரியவா இருக்கா. பெரியவா நமக்காகவே ஏதானு ஒன்று பண்ணிண்டு செஞ்சுண்டு அட்வைஸ் கொடுத்துண்டு பாடம் சொல்லிண்டு அனுகிரகம் பண்ணிகிட்டே இருக்கா சதா சர்வகாலமும். நம்மளுடைய சாதாரண மனுஷன் தானே நம்மலாம். சாதாரண மனுஷா எப்படி எப்படி நடந்துக்கணுமோ அதைத்தான் ஸ்ரீ பெரியவா சொல்கிறா ஒரு தடமும். இதுக்கு இப்படி மருந்து, அதுக்கு அப்படி மருந்துன்னு. ஆனால் இந்த பழப்போன மனசு இருக்கே, மனசு, அந்த வாயு மனசு செயல் எல்லாம் ஒன்று சேர எப்போ அமையுமோ அப்போவே எல்லாத்தையும் செஞ்சிடணுங்கிறா பெரியவா. ஆனால் நமக்கு அதை எப்போ வாய்க்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. இது தெரிகிற போது எல்லாத்தையும் செஞ்சிடணுங்கிறது விழிப்புணர்வும் இருக்க மாட்டேங்கிறது. அதனால் நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே புத்துணர்ச்சி இருக்குங்கிறதையும் நாம் மறந்துடுறோம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம். பெரியவா இருக்க பயமேன்? நமக்கானது எப்போதும் நம்மளை விட்டு போகாது. எதுக்காகவும் இப்போ இருக்கிற நேரத்தை, நிகழ்காலத்தை கைவிட்டுடாமல், பழசெல்லாம் எதிர்காலத்தை பற்றி சிந்திச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் இப்போ இருக்கிற காலத்தில் பெரியவாளை வணங்கி ஒரு புஷ்பம் போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணினா ஏன் உனக்குள்ளே எல்லாமே இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். குரு பலம் இருக்கும், தெய்வ பலம் இருக்கும், ஆத்ம பலம் இருக்கும். எல்லா பலமும் உனக்கு ஒன்று சேர இருக்கும். இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.